வணக்கம். வாழ்க்கையில் மனிதனின் முயற்சிகள் வேண்டுமானால் தவறாகலாம். ஆனால் மனிதன் முயற்சிக்க தவறலாமா? விரித்து பறக்காதவரை சிறகுகளும் பாரம்தான். அதே விரித்து பறக்கத் தொடங்கிவிட்டால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். ஒரு ஊரில் ஒரு கடினமான உழைப்பாளி இருந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை, காட்டு வேலை, இந்த இரண்டையுமே தவிர வேறு எதுவுமே தெரியாது. வேலை செய்கிற நேரம் தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே இறை வழிபாட்டுக்காக தான் செலவு செய்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். அவரை கடவுளின் தீவிர பக்தன்னே சொல்லலாம். தினமுமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவார். அதுக்கப்புறமா காட்டுக்கு விறகுகளை வெட்டுறதுக்காக போயிடுவார். காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி ஊரில் சந்தைக்கு கொண்டு வந்து அதை விற்பார். நல்ல வருமானம் கிடச்சிச்சு. அவரோட வாழ்க்கையும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி தான் ஒரு நாள் காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்காக போய்கிட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்து கண்ணு கட்டிய தொலைவில் ஒரு புதரில் ஒரு மிருகம் ஒளிஞ்சிருக்கிறத பார்ப்பார். அதை பார்த்த உடனேயே இவருக்கு பயமும் பதட்டமும் அதிகரிச்சிடும். உடனேயே ஓடி போய் பக்கத்தில் இருந்து ஒரு மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்துருவார். நம்மளுக்கு தான் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிட்டே, இறைவா என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு கண்ணை மூடி உருக்கமாக வேண்ட தொடங்குவார். திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு மிருகம் நடந்து வந்துட்டு இருக்கும். அதை உற்று கவனிச்சா அது ஒரு நரி. அதனுடைய 2 முன்னங்கால்களுமே துண்டிக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்த உடனேயே இந்த மனிதருக்கு அந்த நரியின் மேலே இரக்கம் வந்துடும். என்ன இறைவா இது, உன்னுடைய திருவிளையாடலுக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த நரியின் 2 முன்னங்கால்களையுமே பறித்து விட்டாயே. இனி இந்த நரி இந்த காட்டில் எப்படி உயிர் வாழ முடியும்? தனக்கான இரையை அது எப்படி வேட்டையாட முடியும்? அதை எப்படி தன்னோட பசியை தீர்த்துக்க முடியும்னு வழக்கம் போல் கடவுள்கிட்ட வாக்குவாதம் பண்ண தொடங்கினார். அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு பயங்கரமான கர்ஜனை சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே அந்த நரியும் தத்தி தத்தி நடந்து போய் அந்த புதருக்குள்ளே ஒளிஞ்சிரும். இந்த மனிதரும் மிகவும் பாதுகாப்பாக அந்த மரத்தின் மேலே உட்கார்ந்துருவார். உற்று கவனிச்சா ஒரு கம்பீரமான புலி ஒரு மானை வேட்டையாடி வாயில் கவ்வி இந்த மரத்தின் பக்கமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மரத்தின் அருகே வந்த உடனேயே உட்காந்து அந்த மானை சாப்பிட ஆரம்பிக்கும். வயிறார ருசித்து சாப்பிட்டதுமே மிச்ச மீதியெல்லாம் அங்கேயே விட்டுட்டு மறுபடியும் ஓய்வெடுக்கிறதுக்காக போயிடும். அந்த புலி அந்த இடத்த விட்டு கடந்து போன உடனேயே ரொம்ப பசியோடு அந்த புதரில் ஒளிஞ்சிருந்த நரி வந்து மிச்ச மீதி அனைத்தையுமே ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் அனைத்தையுமே சாப்பிட்ரும். இவை எல்லாவற்றையுமே அந்த மரத்தின் மேலே உட்காந்து ரொம்ப பொறுமையாக கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த மனிதருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எங்கிருந்தோ வந்த ஒரு புலியின் மூலம் இந்த நரியை கடவுள் போஷிக்கிறாருன்னா என்னையும் நிச்சயமாக கைவிட மாட்டார். இனிமேல் நான் வேலைக்கே போக போகிறதில்ல, கடவுளை கதின்னு இருக்க போகிறேன்னு முடிவெடுத்து ஒரு கோயிலில் போய் உட்கார்ந்து வேண்ட தொடங்குவார். நாட்கள் பல மாதங்களாக உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பசியும் பட்டினியும் இவரை வாட்ட தொடங்கும். ஆனாலும் நம்ம ஆளுக்கு பக்தியில் மட்டும் ஒரு குறையும் இல்லை. பார்க்கவே கம்பீரமாக இருந்த மனுஷன் மெலிந்து எலும்பு தோலுமாக மாறி போனார். பல நாட்களாகவே தொடர்ந்து சாப்பிடாமலேயே இருந்துக்கிட்டு இருந்ததுனால அவரால் இப்போவெல்லாம் உட்காரக்கூட முடியலை. இப்போவெல்லாம் படுத்த படுக்கையாகவே மாறி போனார். இப்போ தான் அவருக்கு கடவுள் மேலே கோபம் வந்துச்சு. ரொம்ப கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் கத்த தொடங்கினார். என்ன இறைவா நீ, நான் உன் மேலே அளவு கிடந்த அன்பையும் நம்பிக்கையையும் தீவிர பக்தியையும் வச்சுருந்தேனே, நீ என்னை கைவிட்டுட்டியே, நீ ஒரு கல்லுங்கிறத எனக்கு நிரூபிச்சிட்டியே, அந்த நரியின் மேலே இருந்த பரிதவிப்பு கூட உனக்கு ஏன் மேலே இல்லாமல் போயிட்டே அப்படின்னு சத்தமாக கத்த தொடங்கினார். இதை கேட்டதுமே கடவுள் அந்த மனிதன்கிட்ட சொன்னார், அட முட்டாள் மனிதா, நீ பாடம் கற்க வேண்டியது அந்த நரியிடம் இருந்து அல்ல, அந்த புலியிடம் இருந்துன்னு சொன்னாராம். உண்மைதான். சிங்கங்களின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடி தப்பித்து கொள்ளும் கால்களை கொடுத்திருக்க மாட்டார் இறைவன். இன்றைக்கும் பல மனிதர்கள் இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லாமே விதிப்படி தான், கடவுள் எழுதினபடி தான் நடக்கும்னு பழி அனைத்தையுமே தூக்கி கடவுள் மேலே போட்டுக்கிட்டு நைஸாக நழுவலான்னு பார்க்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் விதின்னு பேசுகிறவங்க ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா விதி விலக்குன்னு ஒன்று உண்டு அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடாதீங்க. விதியை மதியால் வெல்ல முடியும். பெருசாக சாதனை படைச்சவங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க எல்லாருமே நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்க தான். அவங்க பிறக்கும்போது எக்ஸ்ட்ராவாக எதையும் கொண்டு வரவும் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே 24 மணி நேரங்கள் தான் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் வாய்ப்பையும் மிக சரியாக பயன்படுத்த தெரிஞ்சதுனால இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. மறைந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது.
ஒருவன் என்னிடம் 6 மணி நேரத்தில் ஒரு மரத்தை வெட்ட சொன்னால் முதல் 4 மணி நேரம் என் கோடாரியை கூர்த்தீட்டி கொண்டிருப்பேன் என்ற புகழ்பெற்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் ஆப்ரஹாம் லிங்கன். இந்த ஸ்மார்ட்டான திங்கிங்கும் செயலும் தான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியின் மகனை ஒரு அமெரிக்க நாட்டின், அதுவும் வல்லரசு நாட்டின் அதிபராகவே மாற்றிற்று. வேதங்களும் நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுவாய்ன்னு சொல்லுது. கடுகளவு விசுவாசம் கூட மலையை பெயர் கொண்டு பைபிள் சொல்லுது. எல்லா வேதங்களுமே எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு தெளிவாக குறிப்பிடுது. சாக்கு போக்குகளை சொல்லியே காலத்தை கடத்தினது போதும். சராசரியான சாதாரண வாழ்க்கை வாழ்ந்ததும் போதும். இனிமேல் சரித்திரம் படைக்க தயாராகுங்க. நீங்கள் கடினமாலாம் உழைக்க வேண்டாம், ரொம்ப கவனமாக உழைச்சாலே போதும். தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருங்கள். உங்களால் முடியும் வரை அல்ல, நீங்கள் நினைத்ததை செய்து முடிக்கும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள். தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். வாழ்க்கையில் மனிதனின் முயற்சிகள் வேண்டுமானால் தவறாகலாம், ஆனால் மனிதன் முயற்சிக்க தவறலாமா? சிந்தித்து செயல்படுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். ரதிமுருகன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்க. உங்களின் ஆதரவே எங்களின் வளர்ச்சியும் முயற்சியும். நன்றி.